என்ன மனோகர், புது மாப்பிளமா நந்து வர ஒரே நல்லா சோக்காயிட்டே ராஜா. அட நீங்க வேற சார். இன்னும் ராஜா அழுத்துக்கிற. போங்க சார், அநியாயம் சார். அநியாயம்தான், ரொம்ப அநியாயம்தான். எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. விவரமா சொல்லு மனோ. ஏன் சார், அவர்கிட்ட போனால் நல்லா தொழில் கற்றுக் கொடுப்பாரு, சும்மா இருக்கிற நேரத்தில் 4 காசு சம்பாதிக்கலாம், தொழிலும் பழகலான்னு தானே அவர்கிட்ட கொண்டு போய் விட்டீங்க. ஆமா, அவர் இன்னைக்கு பூரா தொழிலே கற்றுக் கொடுக்கல சார். சுத்தம் பக்தி ஒழுக்கம்னு சாமியார் மடம் மாதிரி ஆக்கிட்டாரு. பத்தாவதுக்கு ஒரு ஓட்ட சர்க்கியூட் போர்டை கையில் கொடுத்துட்டு இதை பாருங்கிறாரு. இதான் மேட்ரா? இதுக்காக கோச்சுக்கின? ம் அந்த ஆள் அப்படிதான் மனோ, மெல்ல மெல்ல தொழில் கத்துருவாரு. பொறுமையாரு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சார்? அந்த ஆள் ஒழுக்கம் பத்தி கிளாஸ் எடுக்கும்போது கவனமா கேட்டுக்கோ. அப்பதான் நமக்குள்ள பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா இருக்கும். புரியுதா? ம். அது சரி, ஜிகே நாயர் பொண்டாட்டி சரசா உங்ககிட்ட வந்து கையை பூச்சி என்ன சொல்லிச்சு? அவங்க சம்பளத்தில் 10 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அவ்வளோதானா? ஆமாம், ஏன்? அது ஒன்றும் இல்லை, ஜிகேன்னு சொல்கிற ஒழுக்கத்தை மறந்துடக்கூடாது, அவ்வளோதான். ஆமாம், அட்வான்ஸ் வாங்கல, எப்போ ட்ரீட்டுக்கு போகிற? ஏன் சார், இன்னைக்கு தானே சேர்ந்துருக்கேன். முதல் மாதம் சம்பளம் வரட்டும், அப்புறமா பார்க்கலாம். சாதாரண ஜிகேன் கடையில் வேலை செய்யறதுக்கு சம்பளம் அட்வான்ஸ் பீத்துற. வாங்க போது 150 ரூபா, அதில் 10 ரூபாய்க்கு ட்ரீட்டுக்கு போகிற. அதுக்கு நான் 1 மாதம் வெயிட் பண்ணுமா? ஆமாம் சார். என்னது ஆமாம் சாரா? டே மனோகர், நீ தேட்டடா. நீ எவ்வளோதான் தேர்னாலும் என்னை மறந்துடாத. சரி சார், எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஏய் மறந்துடாதப்பா. சரி சார். மனோகர் நல்லா தேறிட்டான். சாப்பிடு. அக்கா, உனக்கு ஒரு நியூஸ். நல்ல நியூஸ் தானே? நல்ல நியூஸ் தான், ஆனா உனக்கு கொஞ்சம் பிடிக்காத நியூஸ். என்னக்கா, ஏதாவது லவ் மேட்டரா? ஏய், ஒன்னு போட்டேன், காதை கிழிஞ்சு போயிடும். ஏன்டி இப்படி இன்டீசென்ட்டா பேசுற? லவ்ங்கிறது டீசென்டான மேட்டர் தானே? ஏய், லவ்ங்கிறது டீசென்டான விஷயம் தான். ஆனா அம்மாவை வச்சுட்டு நீ இப்படி எல்லாம் பேசுற பாரு, அதான் இன்டீசென்டான விஷயம். தத்துவம். நீ சொல்ல ஆனந்தி, என்ன விஷயம்? அன்னைக்கு நான் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருந்தேன்ல, அதே கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிச்சு. இதுதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூக்கா. அப்பா, உனக்கு நான் வேலைக்கு போறதுல இஷ்டம் இல்லாதனால இது நீ எப்படி எடுத்துப்பியோன்னு பயந்துட்டு இருந்தேன். சேச்சே, உன் படிப்பை டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு தான் நான் அப்படி சொன்னேன். நீ வேலைக்கு போறது நல்ல விஷயம் தானே? தேங்க்ஸ்க்கா. வேலைக்கு போறோங்கிறது ஒரு விதத்துல நம்பிக்கையை கொடுக்குற விஷயம். நான் கூட காலேஜ் முடிச்சப்போ இந்த உலகத்துல எப்படிடா சமாளிக்க போறோன்னு ஒரு பிரமிப்பா இருந்தது. ஆனா வேலைக்கு போனப்புறம் தான் தைரியம், தெளிவு, யோசனை ஒவ்வொன்றா வந்துச்சு. சோ நீ வேலைக்கு போறேங்கிறது உன் வாழ்க்கையில அடுத்த முக்கியமான ஸ்டெப். சமயத்துல அபிகா கூட இந்த மாதிரி பேசிடுது, எங்க மேடம் மாதிரி. ஏய், நானும் அப்பல இருந்து பாக்குறேன், மூத்தவங்கிற மரியாதை கூட இல்லாம என்னடி கிண்டல்? கற்பகம், உன் பிள்ளைங்கள்லயே இதுக்கு தான் படைச்சவன் நாக்குல கொஞ்சம் அதிகமா சுழிச்சு எழுதிட்டான். நல்லா பேசுறேன்னா வாயாடின்னு சொல்றீங்க, மனோன கொஞ்சமா பேசுறான், அவனையும் திட்டுறீங்க. இந்த பெரியவங்களை புரிஞ்சுக்கவே முடியல, பேஜாரு. பேசுறது பாரு, யாருக்கிட்ட இப்படி எல்லாம் கத்துக்கிட்ட? நம்ம வீட்டுல பிறந்துட்டு பேஜாரு கீஜாருங்கிற சகவாச தோஷமா? என்னம்மா நீ சிங்கார சென்னையில இருந்துகிட்டு பேஜார்னு சொன்ன ஒரு வாரத்துக்கே இப்படி பேஜார் பண்றிய? இதோ பாருடா, இன்னாது இன்னொரு பேஜாரு. நான் முதல்ல சொன்ன பேஜாருக்கும் ரெண்டாவது சொன்ன பேஜாருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அப்படியா? ஏன் அப்படி? ஏன்னா பேஜாருங்கிறது பேஜார் புடிச்ச வார்த்தை. என்ன மனோன இன்னைக்கு ஒரு வித்தியாசமா வரா? அபிகா, இந்தா. அனந்திகா, என்னடா? இந்தா நீ வச்சுக்கோ. அட எனக்குமா? ஆமா, போனா போது வச்சுக்கோ. என்ன போனா போகுது? நீ ஒரு லூசு. என்ன, நான் என்ன லூசு? உன் வயசு பசங்களெல்லாம் பாரு, யார் யாருக்கு ரோஸ் தராங்கன்னு. நீ ஒத்தன்னா சிஸ்டர்ஸ்க்கு ரோஸ் தர. தத்தி தானே நீ? ஏய் வாய மூடு. அவன் ஏன் தம்பிங்கிறதுனால ஒழுக்கமா இருக்கான். ஆமா டா, அண்ணாத்தை எவ்வளவு ஆசையா வாயின் வந்து குத்துருக்குறான். அவன்கிட்ட பேசுற முறையா இத? அபிகண்ணு, நீ தான் இந்த சிரிக்கி அடக்கி வைக்கணும். ஆமா சொல்லிட்டேன். விடா ஐயா, விவரம் வந்தா தன்னால சரியாயிடுவா. மனோகர், எதுக்குடா பூ? ஒரு நல்ல விஷயம்க்கா. ஒரு மெக்கானிக் கிட்ட வேலைக்கு சேர்ந்திருக்கேன். டிவி ரேடியோ எல்லாம் நல்லா ரிப்பேர் பண்ணுவாரு. அவர்கிட்ட தொழில் கத்துக்க போறேன். ஏன் கண்ணு, அதுக்கு சம்பளம் உண்டா? குறைஞ்ச சம்பளம் தான், மாசம் 150 ரூபா. டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. இன்னைக்கு முதல் நாளுங்கிறதுனால 10 ரூபா கொடுத்தாரு. அதான் உங்களுக்கு பூ வாங்கிட்டு வந்தேன். என்னடா இது, வழக்கமா எல்லாரும் ஸ்வீட் தான் வாங்கிட்டு வருவாங்க, நீ என்னடா பூ வாங்கிட்டு வந்திருக்க? வர வழியில பூ தான் வித்துட்டு இருந்துச்சு. அப்போ வர வழியில கருவாடு வித்துட்டு இருந்தா பூக்கு பதிலா அதை வாங்கிட்டு வந்து வேலைக்கு சேர்ந்ததுக்கு இந்தாங்கன்னு நீட்டிருப்ப. ஏய், அவன் மனசு புரிஞ்சுக்காம என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க? சுமாரு. வாங்கின காசுல அவன் தனக்குன்னு எதுவும் வாங்காம நம்ம எல்லாருக்கும் ரோஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். குட் மனோகர்.
இந்தம்மா நீ ஒண்ணு வச்சு எனக்குமா? இந்தாயா நீ ஒண்ணு வச்சுக்கோ. ஐயோ என் தங்கம் சீக்கிரம் தொழில் கத்துக்கின்னு நல்லா முன்னேறு என்ன? இவனுக்கு இவ்ளோ பொறுப்பு வந்திருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா என்னம்மா யோசனை? அபி, நாளைக்கு நகை வாங்க போணுமே, பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா? பாஸ் கிட்ட கேட்டேம்மா. மறு பேச்சே பேசாம சந்தோஷமா 50,000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாரு. வேற எந்த கம்பெனிலயாவது இப்படி முதலாளி இருப்பாங்களா? நமக்கும் அவருக்கும் என்னமா இருக்கு? நாளைக்கு ஆபீஸ்க்கு வரும்போது தரேன்னு சொன்னாரு. ஏங்கா மாப்பிள்ளை வீட்டு கோஷ்டி கடைக்கு எத்தனை மணிக்கு வராங்க? 5 மணிக்கு கரெக்டா வந்துருவாங்க. எனக்கு 12 மணிக்குள்ள பணம் கிடைச்சிரும். நான் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். 4 மணிக்கு நம்ம கடைக்கு போலாம். அவங்க 5 மணிக்கு தானே வருவாங்க. ஆமா ஆர்த்தி, ஆனா நாம அவங்களை காக்க வைக்க கூடாது. நாம தான் அவங்களுக்கு முன்னாடி போய் காத்துட்டு இருக்கணும். ஏன்? ஏன்னா அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காருங்க, நாம பாவப்பட்ட பொண்ணு வீட்டுக்காருங்க. இதெல்லாம் உனக்கு போக போதான் பிரியும். சும்மா பேஜார் பண்ணிக்கிறிய. மறுபடியும் பேஜாரா? சார், டீ ஆர் காஃபி? காஃபி மேடம். சுகர்? சுகர் வேண்டாம். உங்களுக்கு சார்? இதோ பாருமா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். உங்க பாஸ் எப்போ வருவாரு? சீக்கிரமா வந்துருவார் சார். நீங்க சொன்ன டயத்துக்கு மேலே 1/2 hour ஆயிடுச்சு. நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா? சாரி சார், அவர் மொபைல் ஃபோன் அவுட் ஆஃப் ரீச்சில் இருக்கு. அதனால ஃபோன்ல பிடிக்க முடியல. அவரோட பங்க்சுவாலிட்டி பத்தி நான் சொல்ல வேண்டியதில்லை இல்லையா? அதெல்லாம் சரிதாம்மா, பட் இட் இஸ் கெட்டிங் லேட் ஃபார் us. சார், ஜஸ்ட் கிவ் மீ 10 minutes. உங்களுக்கு வர காஃபி சூடாகிறதுக்குள்ள I'll try to get him. ப்ளீஸ். ஓகே சார். என்ன ஆபீஸ்க்கு இன்னும் யாரும் வரல? கிருஷ்ணன் சார் இவ்வளவு லேட்டா வராரு? கலாய்க்கலாமா? கிருஷ்ணன் சார் வந்துட்டேன். என்ன ஆபீஸ்க்கு இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வரீங்க? வேற ஒண்ணும் இல்ல, டாக்டர் வாக் பண்ண சொல்லியிருக்காரு. பை வாக். இல்லையே, நீங்க அந்த வேன் டிரைவருக்கு காசு கொடுக்காததுனால உங்களை பாதியில இறக்கி விட்டானாமே. இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? சூரியன் எஃப்எம்ல சொன்னாங்க. கலை, நீ ஒன்னும் வித்தியாசமா எடுத்துக்காத. நம்ம ரூட்டே தனிதான். முத்தப்பா, முத்தப்பா, வந்துட்டமா. பாஸ் ரூம்ல இருக்கிறவங்களுக்கு 2 காஃபி கொடு. சூடா இருக்கணும். ஒன்னு வித்அவுட் சுகர். சரிங்கம்மா. என்ன அபி, ஒரே டென்ஷனா இருக்க? உள்ள இருக்கிற பெருசுங்கள்ல ஏதாவது ஒண்ணு உன்னை பார்த்து கண்ணடிச்சுச்சா? சும்மா ரெடி. அபி, what is the matter? Why tension? பாஸ் இன்னும் காணோம். ஃபோனும் பண்ணல. விஆர்கே கம்பெனி எக்ஸிகியூட்டிவ்ஸ் உள்ள டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம். அவங்களெல்லாம் பார்த்தா உனக்கு டென்ஷனா இருக்கா? கவலையே படாத அபி, அவங்க எல்லாம் சும்மா பந்த கட்டிட்டு இருப்பாங்க. அவங்க ஆபீஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிற? கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஏவி விட்டுட்டு நெட்ல இந்த மாதிரி உட்கார்ந்து ஏதாவது விவகாரமான மேட்டர் பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். ஏய், சும்மா உளறாதடி. ஐயோ, நான் வளரல, நிஜமாவே இதுதான் நடக்கும். அதுவும் இல்லாம அதுங்க ரெண்டுத்துக்கும் வயசு 50க்கு மேல இருக்குமா? உள்ள வரும்போதே உன்னிய எண்ணி எவ்வளவு உத்து உத்து பார்த்தாங்க தெரியுமா? கொஞ்ச நேரம் உட்காரட்டும், பாஸ் லேட்டா வந்தா பரவாயில்ல. ஏய், என் டென்ஷனுக்கு அது மட்டும் காரணம் இல்ல. பாஸ் இன்னைக்கு வந்து எனக்கு 50,000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாரு. அதை வாங்கி தான் நான் நகை வாங்கணும். நான் இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா வரேன்னு வேற அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ஹலோ ஸ்ரீஜெயம். ஹலோ அபி, நான் பாஸோட மிஸ்ஸஸ் ரேணுகா பேசுறேம்மா. மேடம், என்ன மேடம் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? இஸ் தேர் எனி ப்ராப்ளம்? இவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கு. நீ உடனே கிளம்பி வாம்மா. நான் இங்க தனியா நின்னுட்டு இருக்கு. அட கடவுளே. மேடம், எந்த ஹாஸ்பிட்டல் மேடம்? எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல். நீ உடனே கிளம்பி வரியா? ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க, நான் உடனே வந்துடுறேன். ஓகே. அபி, என்னாச்சு? பாஸுக்கு ஹார்ட் அட்டாக்கா? ஐயோ, இப்போ என்ன நிலைமைன்னு சரியா தெரியல. இது பாரு, நீ ஆபீஸை பாத்துக்கோ. அங்க மேடம் தனியா இருக்காங்க. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, நீ கிளம்பு. ஏமா, நான் ஒன்ன துணைக்கு வர்றேம்மா. இது பாருங்க மிஸ்டர் கிருஷ்ணன், டோன்ட் மேக் an issue. போங்க, உங்க வேலையை பாருங்க. அப்புறம் உள்ள வெயிட் பண்றவங்களுக்கு பாஸ் இன்னைக்கு வரமாட்டாருன்னு மட்டும் சொல்லி அனுப்பிச்சிடு. ஓகே? அப்புறம் நான் ஃபோன் பண்றேன். அது வரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ஏன்? ஏன்னா எந்த அளவுக்கு மேட்டர் சீரியஸ்னு தெரியாம நாம சொன்னா அது வீண் கன்ஃபியூஷன் தானே. சரி, நீ போயிட்டு வர வரைக்கும் நான் அடக்கியே வாசிக்கிறேன். ஓகே, போங்க மிஸ்டர் கிருஷ்ணன், போய் வேலையை பாருங்க. போங்க கலை. சரி, நான் கிளம்புறேன். அபி, பாஸ் இன்னைக்கு பணம் கொடுப்பாரு, அதை வச்சுதான் நகையெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தியே. இப்போ அதுவா முக்கியம்? முதல்ல அவர் சரியாகட்டும், பார்க்கலாம்.
பாவம் அம்மாவை நினைச்சாலே சங்கடமா இருக்கு. ஆசாசியா காத்துட்டு இருப்பாங்க. ச்சே, இந்த அட்டாக் இவருக்கு நாளைக்கு வந்திருக்க கூடாது. ஏய் முட்டாள் மாதிரி பேசாத. சரி நான் கிளம்புறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே ஞாபகம் இருக்கு. பாய். ஓகே பாய். மேடம் வா அபி. பாத்தியா இப்படி திடீர்னு. நீங்க தைரியமா இருங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம். வா ஒரு நிமிஷம் பா. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மைல்டு அட்டாக் தான் டாக்டர் சொல்ற. இருந்தாலும் எனக்கு பதறது. எனக்கு இவர் விட்டா வேற யார் இருக்கா அபி? கண்ணை தொடச்சுக்கோங்க மேடம். சாரோட நல்ல மனசுக்கு அவருக்கு ஒண்ணும் ஆகாது. சரி வாங்க மேடம், நம்ம வெளியில போய் பேசலாம். எப்படி ஆச்சு? காலையில எழுந்திருக்கும் போது நல்லதாமா இருந்தாரு. ஆனா வாக்கிங் போல. ஏன்னு கேட்டேன். ரொம்ப டயர்டா இருக்கு, நான் ஈவினிங் போய்க்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் காஃபி குடிச்சிட்டு ஏதோ எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு கார்ல கிளம்பி போயிட்டாரு. கார்ல ஏதோ ஆயிருக்கும் போல இருக்கு. வண்டியை நேர ஹாஸ்பிட்டலுக்கு விட சொல்லிருக்காரு. இங்க வந்து அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு போனே வந்தது. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? ஐசியூல இருக்காரு, கவலைப்பட வேண்டாம் தான் டாக்டர் சொல்லியிருக்காரு. கடவுள் இருக்கா, அவன் பார்த்துப்பான் தான் நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். விஜய், இந்தம்மா. என்ன மேடம், என்ன இது? உன் கல்யாண செலவுக்கு பணம் கேட்டிருந்தியாமே, ராத்திரி பூரா நாங்க உன்னை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அதான் இந்த பணம். உன் கல்யாண வேலை எதுக்காகவும் தடப்பட்டு நிக்க கூடாது. மேடம், இந்த மாதிரி ஒரு நிலைமையில என் கையில கூசுது மேடம். அவருக்கு உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு. இனி கடவுளும் டாக்டரும் தான் பொறுப்பு. ஆனா உன் கல்யாணம் அப்படி இல்லையே, நீதான் போய் எல்லா வேலையும் பார்க்கணும். நாளைக்கு அவர் குணமாய் வந்ததுக்கு அப்புறம் என்ன திட்டக்கூடாது இல்லையா? அதான் இந்த பணம். நைட்டே அவர் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாரு. வாங்கிக்க, வாங்கிக்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குமா? நீயே உன் கல்யாண வேலையெல்லாம் கஷ்டப்பட்டு பாக்குறேன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு. அபி கல்யாணத்துல எல்லா வேலைகளையும் நேரடியா நானே பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்படி படுத்துக்கிட்டாரு. அதான் என்னோட வருத்தம். பரவாயில்ல மேடம், நீங்களும் சாரும் என் மேல வச்சிருக்க அக்கறைக்காக நான் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் வரேன். முதல்ல அந்த பணத்தை எடுத்து பத்திரமா உள்ளவே. வரேன் மேடம். அபி, என்னம்மா உன் தங்கச்சிங்க கிளம்புறதுக்கு இவ்ளோ நேரம் பண்றாங்க? வந்துருவாங்கம்மா, போலாம்.
இந்தா பணத்தை பத்திரமா வச்சுக்கோ. ஒன்னா ரெண்டா 50,000 ரூபாய். நீ என்னதான் அவங்க கிட்ட வேலை செஞ்சாலும் இவ்வளவு பெரிய தொகை யார் கொடுப்பாங்க? ஆமாம்மா. உங்க பாஸுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. ஆமாம்மா, இந்த பணத்தை பின்னால நம்ம திருப்பி கொடுத்துடலாம். ஆனா அவர்கிட்ட நம்ம பட்ட நன்றி கடனை எப்படி அடைக்க போறேனே தெரியல. என்ன ஆனந்தி, போலாமா? போலாம். இப்ப கிளம்புனாதான் ஒரு 4:30 4:45 போய் சேரலாம். சரி, போலாமா? அபிகா, ம், இந்த பாருக்கா, ரொம்ப வலிரா, அநேகமா எதுக்கோ அடி போடுறா. என்ன ஆர்த்தி? அக்கா ஜுவல்லரிக்கு தானே போறோம். என்னோட செயின் கூட பழசாயிடுச்சுக்கா. உனக்கு நகை வாங்கும் போது பழச போட்டுட்டு புது செயின் வாங்கி தரியா? இந்த பாரு, ஆள் வளர்ந்த அளவுக்கு உனக்கு அறிவு வளரல. அவ கல்யாண நகை வாங்குறதுக்கு ஏற்கனவே சிரமப்பட்டு பாஸ் கிட்ட பணத்தை வாங்கியிருக்கா. இதுல உனக்கு செயின் மாத்துறது ரொம்ப தான் முக்கியம். நான் அபிகாட தானே கேக்குறேன், உனக்கு என்ன வந்தது? அவ கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும்ன்ற அக்கறை எனக்கு இருக்கு, அது உனக்கு இல்ல. அதனாலதான் நீ செருப்பை மாத்தணும் செயினை மாத்தணும்னு பேசிட்டு இருக்க. நான் என்ன புதுசா கேக்குறேன்? பழச தானே மாத்தி தர சொல்றேன். அதுக்கு ஒன்றும் ஜாஸ்தி செலவாகாது. இந்த பாரு, இப்ப நமக்கு ஒவ்வொரு ரூபாயும் ரொம்ப முக்கியம், புரியுதா? சரி சரி, உங்க ஆர்குமெண்ட்டை அப்புறமா வச்சுக்கலாம். இதை பாரு ஆர்த்தி, எல்லாம் வாங்கிட்டு மிச்ச பணம் இருந்தா உனக்கு நான் செயின் வாங்கி தரேன். ஓகே? தேங்க்ஸ்க்கா. அது மாதிரி எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுப்போம்ல, அப்ப எனக்கு பட்டு பாவாடை தேவையில்ல. அதே செலவுல பட்டுல சுடிதார் தைச்சுக்கிறேன்க்கா. பாத்தியா, நீ உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தா அவ ஓடி ஆடி விளையாடுறதுக்கு இடம் கேக்குறா. சரி விடு ஆனந்தி, சின்ன பொண்ணு தானே. சொல்லுக்கா. ஏய் இருடி, அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம், அப்புறம் நான் உனக்கு வச்சுக்கிறேன். அவ கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் உங்க 2 பேரையும் நான் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. சரிம்மா, கிளம்பலாமா? கிளம்பலாமா? போலாம். ஆட்டோ கூட்டிட்டு வரட்டுமா? வேணாம், எதுக்கு வீண் செலவு? வரும்போது எப்படியும் பார்சல் இருக்கும், அப்போ ஆட்டோ பிடிச்சிக்கலாம். இப்ப பஸ்லயே போயிடலாம். ஓகே, போலாம். வா, சந்தோஷமா வா, உனக்கு எப்படியும் செயின் வாங்கிடலாம். தேங்க்ஸ்க்கா. அம்மா, என் மேட்ரை மறந்துடாதம்மா. என்னடி உன் மேட்ரு? என்னம்மா, அக்கா கிட்ட வீட்லயே சொன்னனே, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? என்ன விஷயம் சொல்லு. போச்சு, நீ வேற கேட்டுட்டியா? உருப்பிட்ட மாதிரி தான். என்னம்மா பேசுறாவ? எதையோ ஞாபகப்படுத்துறா. என்ன விஷயம்னு சொல்லி தொலையண்டி. என்னக்கா, சொல்லலைன்னா விட மாட்டியா? சரியான புள்ள பூச்சி நீ. ஆர்த்தி, அக்கா கேட்டா சொல்லக்கூடாதா? என்னக்கா, நீயும் மறந்துட்டியா? என் பழைய செயினை போட்டுட்டு புதுசு ஒண்ணு கேட்டனே. அதுதான் நீ வீட்லயே சொல்லிட்டல, அப்புறம் என்னடி இப்ப? என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாரும் மறந்துட்டீங்களே. மா, பேசாம அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு எங்கேயாவது தள்ளி விட்டு. அதுதான் கரெக்ட். என்ன ஆர்த்தி, சரியா? எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்ல. என்ன, மாப்பிள்ள கிருத்திக் ரோஷன் ரேஞ்ச்லயா இருக்கணும். ஏய், ஏய், ஏய்,